ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட் பற்றியும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் நேற்று மார்ச் 10ஆம் தேதி, இன்று மார்ச் 11ஆம் தேதிக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்கள் 10,000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,000 டோக்கன்களும் மதியம் 12:50 மணி தொடங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் எஸ்எஸ்டி டோக்கன்கள் மதியம் 2:10 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்கள் மாலை 4:05 மணி வரைக்கும் கிடைத்தது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. திங்கட்கிழமை தொடங்கி 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மற்றும் இலவச தரிசன டோக்கன் மூலம் திருமலை தரிசனத்திற்காக வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய தரிசன ஸ்லாட் நேரத்தில் மட்டும்தான் கியூல ஜாயின் பண்றதுக்கு அனுமதிப்போம் என்றும், திங்கட்கிழமை தொடங்கி 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மற்றும் இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்களுக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய தரிசன ஸ்லாட்டுக்கு முன்னாடியோ அல்லது லேட்டாக வரும் பட்சத்திலேயோ தரிசன கியூல ஜாயின் பண்றதுக்கு கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டோம் என்று டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ திருமலை தரிசனத்திற்காக போகக்கூடிய பக்தர்கள் அவசியமாக உங்களுடைய தரிசன ஸ்லாட்டில் மிஸ் பண்ணாமல் கியூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று மார்ச் 10ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 73,572. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 22,747. உண்டியல் காணிக்கை 4.38 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் 29 கம்பார்ட்மெண்ட்ஸில் காத்திருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 முதல் 14 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் இன்று தரிசனம் பார்ப்பதற்கு 10 முதல் 15 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 3 முதல் 6 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மற்றும் வர்ச்சுவல் சேவா தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 2 முதல் 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.